ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது வர டியூஸ்டே. ஸோ அதில் இருக்கிற நம்ம இலக்கண குறிப்பு அந்த ரிலேட்டட் ஏதாவது பார்ப்போம் அப்படின்றதுனால இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்க டாபிக் என்ன அப்படின்னா பகுபத உறுப்பு இலக்கணம். ஸோ இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று பகுபத உறுப்பு இலக்கணம். ஸோ ஆல்ரெடி தமிழில் படிச்சிருப்பீங்க, நிறைய இலக்கண குறிப்புலாம் படிச்சிருப்பீங்க. பெயர் சொல், வினைச்சொல், வினையால் அணையும் சொல், அந்த மாதிரி நிறையா படிச்சிருப்பீங்க. இதில் நம்ம அது எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னா அந்த பகுபதத்தில் பதம் அப்படின்றது ஒரு சொல், ஒரு மீனிங் இருக்கிற ஒரு சொல், அதாவது ஒரு பொருள் அதுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சொற்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே 2 வகை இருக்குது, பகுபதம், பகாபதம். அதாவது பிரித்தா பொருள் தர்ற சொற்கள் வந்து பகுபதம். அதுமாதிரி பிரித்தா பொருள் தராத சொற்கள், அதாவது அதுக்கு மேலே அதை பிரிக்க முடியாது அந்த மாதிரி இருக்க சொற்களை பகாபதம்னு சொல்லுவாங்க. அப்போ பகுபதம்க்கு நம்ம இதில் இருக்க வேர்டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வந்தனன் இதுவும் எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? வா கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அண்ணன் பிரிக்கலாம். அதாவது வானா ஒரு பொருள் இருக்குது அதில், ஓகேவா? ஸோ அதே மாதிரி பகுபதம் இது வந்து பகாபதம் அப்படின்னா கண்ணுன்ற வார்த்தை அதுக்கு மேலே நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ பிரித்து அதில் பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பகுபதம். பிரித்து முடியாத, இல்லை பிரித்தா பொருள் தராத அந்த மாதிரி சொற்கள் என்னன்னு சொல்லுவோன்னா பகாபதம்னு சொல்லுவோம். பகுபத உறுப்பு இலக்கணத்தில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்தை குட்டி குட்டியாக பிரிக்க போகிறோம். மீனிங்ஃபுல்லாக இருக்கமே, பொருள் தர்ற மாதிரி சொற்களாக பிரிக்க போகிறோம். என்னென்ன பிரிப்போம்னா பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி. ஸோ இந்த இதாக பிரிப்போம். பகுதி அப்படின்றது முதல்நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சொல்லோட முதல்ல இருக்கிறது, ஸ்டார்டிங்கில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே இது சந்தி அப்படின்றது இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் வர்றது. அதே மாதிரி கடைசியாக வர்றதை விகுதின்னு சொல்லுவோம், அதனால் அது இறுதி நிலை, சரியா? அதே மாதிரி முதல் நிலைக்கும் இறுதி நிலைக்கும் நடுவில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் இடைநிலை, ஓகேவா? ஸ்டார்டிங்கில் உள்ளது என்னது முதல்நிலை, கடைசியாக இருக்கிறது இறுதி நிலை, 2க்கும் நடுவில் இருக்கிறதுனால இடைநிலை. இந்த இடைநிலையை வச்சு தான் சந்தியும் சாரியையும் சொல்லுவோம். முதல்ல இருக்கிற அந்த சொல்லுக்கும் இடைநிலைக்கும் நடுவில் உள்ளது சந்தி. அதே மாதிரி விகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது என்னன்னு சொல்லுவாங்க? சாரியைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த சந்தி அது மாதிரி பகுதி, இந்த 2 இதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கூட சில நேரம் அந்த லெட்டர்ஸ் வந்து மாறி வரும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வந்தனன் இது ஆனால் பிரித்தோன்னா வா அப்படின்னு தான் பிரிப்போம், ஓகேவா? அப்போது அது வந்து மாறி வந்திருக்கு, வேறு ஒரு லெட்டராக மாறி வந்திருக்கு. அதை என்னன்னு சொல்லுவோம்னா விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் இப்படி மாறுமான்னு கேட்டால் கிடையாது. சில இடத்துல 2மே அப்படி மாறி வரும், சில இடத்துல சந்தி மட்டும் அது மாதிரி மாறி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த பகுதின்றதை நம்ம பிரிக்கும்போது ஒரு கட்டளையாக பிரிக்கணும். இங்கே வா வந்தனன் அப்படின்றத எப்படி மாத்திரம் வா அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ அது ஒரு கட்டளை. கண்டிப்பாக இங்கே வரணும், இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போது அது ஒரு கட்டளை சொல்லாக பிரிக்கணும் முதல் இருக்கிற அந்த பகுதியை, சரியா? அடுத்து சந்தியை எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா இக்கு, இச்சு, இப்பு, இத்து, இந்த சொற்கள்லாம் இந்த லெட்டர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லலாம்? சந்தின்னு சொல்லலாம். அதே இது இடைநிலையை மெயினாக பிரிக்கிறது என்னென்னா இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, அதாவது காலத்தை குறிக்கிறது. இங்கிலீஷில் வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி டைமை இண்டிகேட் பண்ணுற மாதிரி படிச்சிருப்பீங்களா, அதுதான். அதே மாதிரி எதிர்மறை, ஆப்போசிட்டாக இருக்கிறது, ஓகேவா? ஸோ அப்போ இறந்த காலத்துக்கு எந்தெந்த லெட்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்ன போடணும் அப்படின்றது. இறந்த காலத்துக்கு இத்து, இட்டு, இது, இன்னு. அதே இது நிகழ்காலத்துக்கு கிறு, கிஞ்சு, ஆ, நின்று. எதிர்காலத்துக்கு இப்பு, இவ்வு. எதிர்மறைக்கு ஆ, ஆல், இல். இந்த லெட்டர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை போடணும். ஸோ இது வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு விகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் முடிகிறதுல இந்த லெட்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்றது. ஆ, உம் அப்படின்னு முடிஞ்சுன்னா பெயரச்ச விகுதி. ஈ, உ அப்படின்னு முடிஞ்சுச்சுன்னா வினையச்ச விகுதி. கா அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி. அல், தூ, மை இந்த 3 லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா தொழிற்பெயர் விகுதி. அது போக எக்ஸ்ட்ரா வேறு என்னெல்லாம் வரும்? ஜெண்டரை மென்ஷன் பண்ணி வர்றது, கேர்ள், பாய், பையன், பொண்ணு, இல்லைன்னா நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க, இல்லைன்னா விலங்குகளை குறிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வருது.
அன் ஆண் அப்படின்னா ஆண் பால், அல் இல் வச்சு வந்துச்சுன்னா பெண் பால், அர் ஆர் அப்படின்னா பலர்பால். வந்தது போனது அந்த மாதிரி சொன்னோன்னா விலங்கை வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்போது ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு லெட்டர் கொடுத்து பிரிங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வேர்டை கொடுத்து அதை ஃபஸ்ட்டு பகுதி விகுதியாக பிரிக்கணும். பகுதின்றது ஒரு கட்டளையாக இருக்கணும். அடுத்து சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி. இதில் சந்தியும் சாரியையும் வராமலும் நிறையா சொற்கள் வந்து வரும். ஆனால் இடைநிலை எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா காலத்தை குறிக்க போகிறது அதுதான். மோஸ்ட்லி வந்துடும், எப்போயாவது தான் வராமல் இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வந்தனன். அப்போது ஃபஸ்ட்டு வேர்டு பகுதியை நீங்கள் கட்டளையாக பிரிக்கணும். அப்போது வா. ஆனால் இங்கே அது எப்படி இருக்குது, வெறும் வான் வந்திருக்கு. அப்போ அதை ப்ராக்கெட்டில் வான் போடணும். பகுதி வந்து வா, ஆனால் குறுகிய விகாரம், அதாவது அதோடைய மாத்திரை அளவு மாறி இருக்கு. ஸோ அப்போது இதில் இருந்து அது குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா வெறும் விகாரம் மட்டும் போடுங்க. அடுத்து இந்த இந்துன்றது தான் ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கு, இத்துன்னு இருந்தது இந்தா மாறி இருக்குது. அப்போ அதுவும் விகாரம் தான். அடுத்தது இன்னும் ஒரு தா இருக்குது. அப்போ அதிலே ஆ சவுண்டு வருதா, அடுத்ததில் நான் இருக்குது. அப்போ அது இன்னா இருந்திருக்கணும், இது ஆவாக இருந்திருக்கணும். அப்போ இதை இத்து ப்ளஸ் அன். கடைசி இது இல்லாமல் பார்த்து பாருங்களேன். வந்த அன், திரும்ப கடைசியாக ஒரு அன், வந்தனன். அப்போது நீங்கள் ஒவ்வொரு வேர்டாக அப்படி மறைச்சி பிரித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது கரெக்டாக வருதா, மீனிங்ஃபுல்லாக பிரிச்சிருக்கீங்களா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போது இது சந்தி. அடுத்தது என்னது, நமக்கு கடைசி இது விகுதி. ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது இடைநிலை. முதல்ல இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கும் சென்டரில் இருக்குது. அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் உள்ளது என்னன்னு சொல்லுவோம், சந்தின்னு சொல்லுவோம். இடைநிலைக்கும் கடைசியில் வர்ற விகுதிக்கும் நடுவில் வர்றது என்னன்னு சொல்லுவோம், சாரியைன்னு சொல்லுவோம். அப்போ எடுத்து எழுதும்போது வா ப்ராக்கெட்டில் வா போட்டு பகுதி வா வந்து விகாரம், வா ஆனது விகாரம்னு மாற்றணும். அடுத்து இத்து வந்து என்னது, சந்தி. இந்து வந்து விகாரம். அடுத்து திரும்ப இத்துன்றது என்ன இடைநிலை, இறந்த கால இடைநிலை. இதை வச்சு தான் நம்ம அதை பார்க்கணும். ஓகேவா? சில இடத்துல கின்றுன்னு வரும், கிரு வரும். ஸோ அப்போ அந்த இடத்துலலாம் என்ன வருமோ அதை மாற்றி எழுதிக்கணும். அடுத்து அன் சாரியை. திரும்ப அன்னுன்றது எதில் வருது, ஆண் பாலை குறிக்குது. ஓகேவா? அப்போ ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஸோ இதில் கடைசியில் எல்லாத்துலேயுமே வினைமுற்று விகுதி அப்படின்றத சேர்க்கணும். ஸோ அவ்வளோதான் இது. இதே மாதிரி இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பகுபத உறுப்பிலக்கணம்னா கொடுத்துருக்குற ஒரு வேர்டை சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிரிக்க போகிறோம். அதுவும் கம்ப்ளீட்டாக ஒரு பொருள் தர்ற ஒரு சொல்லாக பிரிப்போம். அதே இதில் எப்படிலாம் பிரிப்போம்னு பார்த்தோம், பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி. இது ஃபுல்லாக அதுக்கு வர ரூல்ஸு. நீங்கள் இந்தந்த லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா இது போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஷார்ட்கட். ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது, இதுதான் மெயினாக வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நிறையா எடுத்துக்காட்டு கொடுத்துருப்போம், அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. தேங்க்யூ.